ஹாய், இன்னைக்கு நாம நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 50 நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன். இதை நான் அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க மண் எல்லாமே போயிடும், அதுக்காக தான். இப்போ இந்த கருவாடை நம்ம அப்படியே போட போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு நாம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல போட போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கருவாடை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப இல்லை, லைட்டாக மேலாப்பில் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே எண்ணெயிலே தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக நான் 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக. அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் ரெண்டும் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் மூடி வச்சிடலாம். நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கனால இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி ஒரு கரெக்டாக 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியோட அந்த தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வீட்டு மசாலா தான் இது. அடுத்ததாக 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு நீங்கள் சாம்பார் பொடி போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம், அந்த மசாலா வாடை எல்லாம் போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கும்போது அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். இப்போ இதில் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் இப்போ சேர்க்கும் போது கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தா கருவாடு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நாம் ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வைக்கலாம்.
தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இன்னும் கெட்டியாகவும் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கவே. இந்த குழம்பு வந்து சாதம் மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.